தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். அரசியலுக்காக எனது பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்று நடிகை த்ரிஷா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். த்ரிஷாவின் இந்த அறிக்கை சொல்வது என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில அவர் பாஜகவோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவலை கூறியிருந்தார். குறிப்பாக நடிகை த்ரிஷா குறித்து அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த கருத்தானது பெரிதளவுல சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக அவர் எதற்காக பயன்படுத்தினார் உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சையானது கிளம்பியது. இது தொடர்பாக தவேகா சார்பிலும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் நடிகை த்ரிஷா சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரது வழக்கறிஞர் மூலமாக இந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நடிகை த்ரிஷா அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலேயே பதிவிட்டிருக்கிறார். அதுல குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், சமீப காலமாக ஊடகங்கள்ல இந்த பரவி வரக்கூடிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில அவரது வழக்கறிஞர் மூலமாக இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல ஊடகங்கள்ல எனது வாடிக்கையாளர் ஒருவர் குறித்து பரவி வரக்கூடிய தரம் தாழ்ந்த மற்றும் அருவருப்பான கருத்துக்கள் கவலை அளிப்பதாகவும், குறிப்பாக மாநில அரசியல்ல மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இத்தகைய கண்ணியமற்ற கருத்தை சொல்லுவார் என தான் ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த நபர் எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் தொடர்பு கொண்டவர் அல்ல எனவும், எதிர்காலத்திலும் அத்தகைய எண்ணம் அவருக்கு இல்லை எனவும், த்ரிஷா இது போன்ற அரசியலுக்கு தொடர்புடையவரும் அதே போல எதிர்காலத்திலும் அவர் அரசியலுக்கு வருபவரும் கிடையாது எனவும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். எப்போதும் அரசியல்ல ஒரு நடுநிலை தன்மையை கடைபிடித்து நடிகை த்ரிஷா வருவதாகவும் மீண்டும் மீண்டும் அவர் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தனது கலை மற்றும் நடிப்பு திறமைக்காக மட்டுமே அவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என விரும்புவதாகவும், ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒருபோதும் பொது விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக மாறக்கூடாது எனவும் நடிகை த்ரிஷா கூறியதாக அவரது வழக்கறிஞர் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். உயரிய பதவிகள்ல இருப்பவர்கள் பொதுவெளியில பேசும்போதும் பொறுப்புடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும் எனவும், எனவே தனது த்ரிஷாக்கும் அவருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாத விவகாரங்கள்ல அவரது பெயரை இழுக்க வேண்டாம் எனவும் இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நடிகை த்ரிஷா அவர்கள் இதனை தனது சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். அவரது வழக்கறிஞர் மூலமாக இந்த அறிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. அவரும் தனது இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்கிறார். இந்த கடிதமானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி வருகிறது. ஏனென்றால் இந்த விவாதமானது பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களிடையே பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கக்கூடிய நிலையில தற்போது நடிகை த்ரிஷா அவர்கள் தனது விளக்கத்தை அளித்திருக்கிறார். யாரோடையும் தான் தொடர்புல இல்லை எனவும், நடிப்புக்காக மட்டுமே தான் செயல்படுவதாகவும், தனது பெயரை யாரும் பொதுவெளியில பயன்படுத்த கூடாது எனவும் அந்த அறிக்கையில கருத்தை முன்வைத்திருக்கிறார். நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.